இந்த 2026ஆம் ஆண்டு உலக அளவில் ஏன் நம்ம உள்ளூர் அளவில் கூட நடக்க போகிற ஒரு அற்புதத்தை பற்றி பார்க்க போகிறோம். உலக அளவில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும். அதில் நமக்கு பணம், செல்வம், கல்வி ரீதியாக உலகம், சீற்றங்கள் சம்பந்தப்பட்டது, போர் வருமா வராதா, நகை விவரங்கள் அனைத்தையும் பேசிடுவோம். முதல்ல இந்த வருடத்தில் நடக்க போகிற முதல் சூப்பர் விஷயம், நம்ம இந்தியாவுக்கு நல்ல மழை பொழிவு இருக்குங்க. ஏன்னா மழை சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும் பொழுது மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த வருடம் தொடங்கதே பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீட்டில் தான் ரோஹிணி நட்சத்திரத்தான் தொடங்குகிறார். மக்களிடம் கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்குது. அப்போ செல்வ கடாட்சங்கள் உண்டு, மக்கள் சந்தோஷமாக இந்தியா மக்கள் இருக்காங்க. இப்போ மற்ற மக்கள் எப்படி சார், அதை பற்றி வருவோம். இந்த வருடத்தில் ஒரு விஷயம் இருக்குது. வெளிநாடு வகையில் இந்தியாவை பார்க்கும்போது தலைநிமிர்ந்து நிற்க போகிறோம். இந்தியாவின் புகழ் உச்சத்தை தொடும், நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் பெறும்போது லக்னமே பார்த்திங்கன்னா ரிஷப லக்னங்க. ரிஷப ராசியில் அங்கே சொல்லும்போது பாப்புலாரிட்டி, நம்ம வெளிநாட்டில் போய் படித்தோம், மருத்துவத்துக்கு நம்ம வெளிநாடு போனோம். இப்போ நம்ம ஊருக்கு மருந்து தயாரிக்கிறதுல, மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட்டில், அணு ஆயுதம் நம்ம வாங்கினோம். இப்போ நம்ம அணு ஆயுதங்கள் வெளிநாட்டுக்கு அணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இராணுவ தளவாடங்கள் நம்ம கொடுக்குற நிலைமைக்கு வளர்ந்து விடுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் மாணவர்கள் நிறைய பேர் கல்வியில் மேன்மை பெறுகிறது. அவ்வளோ சிறப்பான வருடம். சரி, தமிழ்நாட்டு லெவலில் பார்க்கும் பொழுது அரசியல் களம் சூடுபிடிக்க போகிறது, மாற்றுக்கருத்து இல்லை. கடகராசி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இந்த இதை சுபிட்சமாக நடந்து, கடகம் ரிஷபம் ரெண்டும் தான் ஒரு மாற்றம் இருக்குது. இது சுட்சம விஷயம். இப்போ பார்ப்போங்க. இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் பேசியாச்சு. ஒரு கவனமானது, நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு சில இடத்தில் நிலநடுக்கம் உண்டு. ஜப்பான், இந்தோனேஷியா, ஃபிஜி இந்த மாதிரி தீவுகள் நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற வருடம். ஒரு சில எரிமலை குழம்புகள் கேள்விப்பட போகிறோம். நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கடற்கோர பகுதிகள், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், சென்னை, கடலூர் இந்த மாதிரி இருக்கலாம். கொடைக்கானல் மற்றும் ஊட்டி, குறிப்பாக கொடைக்கானல் அதீத கனமழை, மழை இல்லைன்னு இல்லை, அதீத கனமழையாக இருக்க போகிற வருடங்கள். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா புது 1000 ரூபாய் நோட்டு வர வாய்ப்புண்டு. 1000 ரூபாய் நோட்டு நமக்கு புதுசாக நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தா அப்படி இருக்கும், ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. அப்போ புது பண பரிவர்த்தனை உலக அளவில் ஒன்று மாற்றம் இருக்குது. அப்போ பிரிக்ஸ் கரன்சி வர வாய்ப்புகள் அதிகம். பிரிக்ஸ் மாதிரி ஒரு கரன்சி இந்தியா லெவலில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு முதலீடு சம்மந்தப்பட்டு இந்திய பங்கு சந்தைகள் மிகுந்த உயரத்தை தொடப்போகுது. இதில் மெடிசனில் நிறைய வேக்சினேஷன் உருவாக போகுது. அப்போ கேன்சர் சம்மந்தப்பட்ட வேக்சினேஷன், அதே மாதிரி நிறைய வேக்சினேஷன் ஆரம்பத்திலே தடுக்கக்கூடிய வழிவகைகள் நம்ம இந்தியா மருத்துவ துறையிலையும் வருகின்ற காலகட்டம் உண்டு. இந்த வருஷத்தில் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நமக்கு கையிருப்பு டாலர் நிகரான இவ்வளோ வீழ்ச்சி வந்துட்டுருக்கு இல்லையா, இது ஒரு விதத்தில் நமக்கு நல்ல வகையாகும். ஏன்னா நிறைய தொழில்துறைகள் இந்தியாவில் முதலீடு செய்ய வர போகிறாங்க. இந்தியாவில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொழில், இந்திய மாணவர்களுக்கும் இந்த விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கு ஒரு தீர்வு காணும் நிலை இந்த வருடத்தில் நடந்துடும். இந்த வருடம் நம்ம இந்தியா தமிழ்நாடுக்கு அற்புதமான வருடமாக இருக்க போகிறது. ஒரு சில உலகத்தில் போர் சம்மந்தப்பட்டது மற்ற பக்கம் நடந்தால் நமக்கு நல்லபடியாக இருக்கும். அற்புத வருடம் இந்த வருடம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.